Hello friends, welcome to Kavish Good Kitchen. Hi friends, this is Kavita Karthikeyan. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்தி அண்ட் சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமான ஒரு குருமா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு வெஜ் குருமா அப்படின்றத நம்ம உணரவே முடியாது. நான்வெஜ் குருமா டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் அவ்வளோவா டேஸ்ட்டு தெரியாது. நான்வெஜ்ஜாக வெஜ்ஜாக நீங்களே கன்ஃபியூஸ் ஆவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மீல் மேக்கர் நான் இந்த சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, இதை எடுத்து நான் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்துருங்க. இது மாதிரி நான் வேக வச்சு எடுத்ததை கொஞ்சமாக வெளியே தனியாக எடுத்து வச்சுறேன். இது நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை இது கூட இதே பாக்ஸில் நான் மாற்றி வச்சிடுறேன். இருக்கட்டும், ரெண்டுமே ஓரமாக தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் காய வச்சுட்டு அதில் எண்ணெய் சூடு பண்ணிடலாம். பெரிய பல்லாரி வெங்காயம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் இதில் கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நான் 2 பெரிய தக்காளியை இது மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதாவது வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, இதோடைய ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் தென் கொஞ்சம் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா அடுப்பு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இதை நல்லா ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஆறியாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதை இப்போ நம்ம அதே பேனில் டைரெக்டாக சேர்க்க போகிறோம். இது சேர்த்து இதை மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதே தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 1/4 மூடி தேங்காய்க்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அரைச்சி வச்சுருந்தோம்ல மீல் மேக்கர், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா லேசாக வதக்கி விட்டுட்டுருக்க டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தனியாக மீல் மேக்கர், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பொட்டுக்கடலை அரைச்சி விழுது தனியாக இருக்குது. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக போகணும். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பார்க்குறேன். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த தேங்காய் பொட்டுக்கடலை விழுதை இது கூட நம்ம சேர்த்துற போகிறோம். இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இதே மாதிரி 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே இது கம்ப்ளீட்டாக இதில் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆச்சு. ஸோ இது சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்துக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது எதுக்குமே சைடிஷ் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை உட்பட ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சட்டுன்னு டக்குன்னு நினச்ச நிமிஷத்தில் நம்ம சூப்பரான ஒரு கிரேவி ரெடி பண்ணியாச்சு. மேலே மல்லித்தலை தூவி அழகாக டெக்கரேட் பண்ணி இறக்கிட வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கவிஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மை டியர் ஷிவானி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அப்படியே ஷேர் பண்ணிட வேண்டியது தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பை. தேங்க்யூ friends, bye.